ஹலோ, உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் உங்களை அற்புதமாக சுமந்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 27. தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். மறுபடியும் இது உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தலை உயர்த்தப்படும். எந்தெந்த இடத்துல நீங்கள் அவமானத்தை பார்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், வீட்லேயா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கூட சேர்ந்து? அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் நாவை என்னைக்கும் அவரை துதித்து கொண்டே இருக்கும். தாவீது ராஜாவுக்கு ஒரு பழக்கம் எப்பவுமே உண்டு பாருங்க. ஆடு மேய்ச்சாலும் சரி, வனாந்திரத்தில் துரத்தப்பட்டாலும் சரி, சொந்த குடும்பமே அவரை பகைத்தாலும் சரி, அவர் ராஜாவாய் அரியணையிலே உட்கார்ந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய சொந்த மகனால் துரத்தப்பட்டாலும் சரி, எந்த நிலைமையிலும் அவர் பண்ண ஒரே ஒரு வேலை, கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கி உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன், உங்களை தூக்கி நிறுத்துகிறேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் போதே எல்லா சூழ்நிலைகளும் மாறும், எல்லா நிலைமைகளும் மாறும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வலிமுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதும் அண்டி, நேயமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ
பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க என்னை அவர் அழைத்திருக்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை எண்ணி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வசனம் நம்மளை குறித்து நிறைய சொல்லுது. ஆண்டவர் உங்களை எண்ணி அப்படி பிரித்தெடுத்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைமை ஆனாலும் ஒன்றை மாத்திரம் நடுவில், அவர் நல்லவர், அவர் நல்லவர். எனக்கு ஒருபோதும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமை அனுமதிக்கிற தேவனும் இல்லை. அவர் என்னை தீமையிலிருந்து பாதுகாக்கிறதே. வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு பரிபூரண ஜீவன், ஒரு பரிபூர்ண தேவ பலன், ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். இத்தனை நாள் வரைக்கும் இருந்த எல்லா கஷ்டங்கள், எல்லா துயரங்கள், எல்லா போராட்டங்கள், ஒரே பிரச்சனையாக இருக்குது தம்பி, என்ன சொல்கிறதுனே தெரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா, என் தெய்வம் நல்லவர், அவர் நல்லவர், அவர் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்படியே சேர்ந்து சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ உங்க ரத்தத்தால பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நல்லா சத்தமா சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஓரியாந்தலரையாரே ஹல்லேலூயா ஓஹோ நீ நல்லவர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை ஆண்டவரே. தாவீது ராஜா சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இதுவரைக்கும் என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இந்த வீடு எம்மாத்திரம். தாவீது ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எங்கே இருந்தேன், இப்போ எங்கே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டார், சுற்றி இருக்கிற சகோதரர்களாலே நிராகரிக்கப்பட்டார். யார் நிராகரித்தாலும் ஒருத்தர் அவரை அங்கீகரித்தார். அந்த அங்கீகாரம் கடைசி வரைக்கும் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தில் கொண்டு போய் தாவீது ராஜா வச்சது பாருங்க. ஒருவேளை உலகத்தாரால் செலக்ட் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாத ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்தாலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அங்கீகாரம் உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலையை உயர்த்துகிறவர். தாவீது ராஜா சொல்கிற மாதிரி, என் சத்துருக்களுக்கு முன்பாக, இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையே இதுதான், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலை உயரும். எந்தெந்த இடங்களிலே வெட்கப்பட்டிருக்கிறீர்களோ, தாவீது ராஜா சொன்ன மாதிரி, என் சத்துருக்களுக்கு நடுவில் எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். அவர் ஆயத்தப்படுத்துவார். சேர்ந்து சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, சொல்லுங்க. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விழுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பன் நீர் தாங்குகிறீர், தகப்பன் நீர் தாங்குகிறீர். என்னை தள்ளாட விடமாட்டீர். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
கேடகம். ஓ மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நாங்கள் நிறைய சூழ்நிலைமையை தாண்டி வந்திருக்கிறோம், நிறைய இடத்துல வைக்கப்பட்டுட்டோம். இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. என்னை எதிர்க்கிறவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறத தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் ஒடுங்கி போய் கொண்டே இருக்கோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்ருவால், உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. உங்களை வாழ வைப்பாருங்க, உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழுவீங்க. நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வாழுவீங்க, தலை நிமிர்ந்து வாழுவீர்கள், நல்லா வாழுவீங்க, ஆசீர்வாதமாக வாழுவீங்க. நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது ராஜா மட்டும்தான். நல்லா வாழுவீர்கள். உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். என்ன மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை, பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமென்னை. பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமென்னை. என்னை மறவா இயேசு ராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியே, தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை, தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை
நடத்தும். உந்தன் தயவா என்னை நடத்தும். தயவால நீர் எங்களை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மேலே பாசம் வைத்தபடியினால எந்த மனிதனும் பறிக்க முடியாத இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.